A few moments later. Welcome to Kerala trip. போச்சு கேரளாவே ரீச் ஆகல, உள்ள கேரளா ட்ரிப்பா? சரி ஏதோ ஒன்று போதானே போகிறோம் எப்படியும். பேட்டரி இன்னும் தெரியல, இவங்க எல்லாம் டிரைவர் கூப்பிட்டுக்கிறீங்க. என்ன அது கூலிங் கிளாஸ் இதுல இதெல்லாம் ஒன்று பண்ணலாம். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? வண்டாவில் அதான் பிரச்சனை தானே. 2 HP மோட்டர் மாதிரி. அந்த இவனுக்கு கால் பண்ணேன், மெக்கானிக்கு. அப்போ நீ என்ன பண்ண இப்போ மெக்கானிக் மாதிரியே? அது ஐடியா கேட்கலாம்டா சொன்னேன். இவ்வளவு பெரிய அமிர்த விளையாடுக்கு யாரா கூட புடிச்சு ஒருத்தருக்காடே தூண்டுறது இவ்வளவு வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதான் யார் ஆகிக்கலாம். ஆமாண்ணா. இது என்ன இது? எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிருக்குதுங்க. போகுமா போக மாட்டோம். கருவேப்பிலமா புளிப்பு ஒரு தின்னு நாயே போயிட்டு வாயில மெக்கானிக் போறே போலாடா டே. அவங்க இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. இந்த வண்டியில போறதுக்கு போய் டாடாஸ்ல போயிருந்துக்கலாம். அவன் யாரு இவனுக்கு ஏன் புளிசோறு ஒரு குண்டா குடிடா சாப்பிட்டு பண்ணிட்டாங்க. எது டீசல் இது? இப்போ அதான் உனக்கு தெரியும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. அவனுக்கு அது ஒண்ணுதான் தெரியும், அதனால ஈஸியா எடுத்துக்கலாம். சஞ்சனா நான் லிப்ட் கேட்டு போயிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இது கேரளா ட்ரிப் வந்தோம். கார் வந்து அப்படி ஆயிடுச்சு. வழி விட்டா ஒரு இது பண்ணுவார். நீங்க கும்பலா அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் வயிற்று வச்சு, அதனால நாங்கள் வீடியோ அப்போ கண்டினியூ பண்ணுவோம். நான் ஏதோ வண்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நம்பி எடுத்துன்னு வந்துட்டோம். வணக்கண்ணா மாப்பிள்ள. கேரளால இருந்து ஒரு வழியா காரை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறோங்க. கார் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. வீட்டு வெறிப்பு எப்படி போகுதுன்னா நாளைக்கு வேற நான் சென்னை போனோம். அது கார்ல போக போறேன். நீ வீட்டுல இருந்து போய் சேர்த்தணும்ல என்ன கார் ட்ரை பண்றேன். 4 கிலோ அப்படியே சேர்த்துருக்கேன். இவரா அவன் கையெழுத்து கூப்பிடுறாங்க. நாளைக்கு வேலைக்கு போனோம். காப்பி தூளே போடணும். கேரளா ட்ரிப் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு பிளேஸ் கொண்டு கேரளா ட்ரிப் முடிச்சு ஒரு டிக்குன்றானா. பார்த்தீங்கன்னா நாங்கள் போர்டு பார்த்தோம். வைகை அணை வந்து ஒரு 13 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க. சரி அப்படியே போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். முடிச்சு அந்த மழை கீழே இறங்கினதும் வெயில் செம்ம வெயில் தாங்க முடியல. சரி இங்கே வந்து உட்காந்து சில்லுன்னு காற்றுலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. போகிறதுக்கும் மனசு வரல. அவன் சொல்றதெல்லாம் போய் ஆய் வருதுன்னா வண்டி பாஸ்டா ஓட்டினாதான் வந்துட்டு பாதி எழுந்து போட பார்த்து திருப்பினா. அப்படிதான் வந்தோம். இங்க வந்து இயற்கையான தண்ணி எல்லாம் பார்த்தோம், அது கூட வரல. அது இல்லாம இடம் வேற இல்லை. சுற்றி ஆளுங்க உட்காந்து மாங்காய் எல்லாம் எவ்வளவு தள்ளிட்டுக்கிறான். வண்டியிலே உட்காந்துட்டு போறான். ஏய் 2 பக்கம் மழை ஆயிடுச்சு, கிளம்பலாம் வாங்க. ஏய் போகும்போது உனக்கு அங்கே வீடியோ எடுத்துக்கோ சரியா? ஞாபகமா ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏய் அங்க போடுறா. இதுக்குது எதுக்குது என்னதுன்னே தெரியல. பச்சை வந்தியா? அது என்ன அது? வா ரைட்டு. ஐயோ போச்சே.